லக்ஷ்மி வந்தாச்சு. கோ பிரசன்டட் பை வசந்தன் கோவின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஏன் சக்தி சித்தப்பா எப்ப பார்த்தாலும் அண்ணு அண்ணுனே சொல்லிட்டு இருக்காரு? இல்ல டாக்டர், தூங்கிட்டா. இப்பதான் எந்திரிச்சா. கண் பார்வை மங்களா இருக்குன்னு சொல்றா. யாழினி விஷயத்துல நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கன்னு என் மனசு சொல்லுது. அதனால மரியாதையா உண்மைய சொல்லிடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. இத பாரு, உண்மைய மறைக்க நினைச்சுன்னு வெச்சுக்கோ. இந்த கைய உடைச்சு இதே ஹாஸ்பிடல்ல உன்னை படுக்க வச்சிருவ. சொல்லு சொல்லு, என்ன பண்ண? ஒண்ணு இல்லடி. ஏடி என்ன அடிக்கிற? பொண்ணு இல்லல, மயிலே மயிலேனா இறகு போடாது. சொல்லு சொல்லு சொல்லு, என்ன பண்ண? என்ன பண்ண? சொல்லு சொல்லுங்க. என்ன பண்ண? சொல்லு என்ன பண்ண? ஹாஸ்பிடல்ல ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? என்னாச்சு? இது ஹாஸ்பிடல்னால தான் நான் இதோட நிறுத்திக்கிட்டேன். இதே வீடா இருந்திருந்தா இதை இந்நேரத்துக்கு வெட்டி போலி போட்டிருப்பேன். தேன்மொழி, நீ இப்படி கோவப்படுற அளவுக்கு உங்க அம்மா அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? அத என் ஆத்தாக்காரி வாயில இருந்து வர வைக்க தான் போராடிட்டு இருக்கேன். இது பாரு, மரியாதையா சொல்லிடு. எதடி சொல்ற? அத முதல்ல சொல்லுடி. நான் அசந்த நேரத்துல எனக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு நீ யாழினிக்கு உன் விரல்ல இருந்து ஊசியை குத்தி ரத்தத்தை வாயில வச்சல. ஏன் அப்படி பண்ண? எதுக்கு பண்ண? சொல்லு. ஏய் சொல்லுங்கறல. நான் ரத்தத்தை குடுக்கலனா அவ என் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவா. அதனால தான் கொடுத்தேன். என்னது? ஓ ரத்தத்தை எடுத்துருவாளா? நீ என்ன தப்பு பண்ண? இத பாரு, மறைக்கணும்னு நினைக்காத. யாழினி படுற கொடுமைய பார்க்க முடியாம நாங்கெல்லாம் துடிச்சு போயிருக்கோம். நீ என்னதான் தப்பு பண்ண? சொல்லி தொலை. சொல்லி தொலைன்னு சொல்றல. சொல்றியா இல்லையா? சொல்லிடுறேன்டி. இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் அந்த சக்தி தான். சக்தியா? என்ன சம்பந்தமா சொல்றீங்க? சக்தி என்ன தப்புன்னா? அனு செத்து அந்த ஆவி யாழினி உடம்புல பூந்துருச்சு. நான் ஏற்கனவே உங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன். ஆனா நீங்க தான் அது யாரும் நம்பல. ஆனா அதுதான் உண்மை. எனக்கு அந்த யாழினி வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. நான் யாழினிய சில விஷயங்கள்ல தெரியாம டார்ச்சர் பண்ணிட்டேன். அனு யாழினி உடம்புல பூந்துக்கிட்டு என்ன அடிச்சு துன்புறுத்துனா. பாருங்க, என்ன கூட லேசான அடியோட விட்டுருச்சு. ஆனா அது சக்தியே 3 தடவை கொல்ல பார்த்துச்சு.
பேய்க்கு பயந்துதான் நானும் சக்தியும் ஒரு மந்திரவாதிய போய் பார்த்தோம். நாங்க பண்ண எல்லா காரியத்தையும் அந்த பேய் முறியடிச்சிடுச்சு. எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது தெரியுமா? அது பண்ற டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் சக்தி தம்பி காத்ராங்கிற சாமியார போய் சந்திச்சாரு. காஷ்மோராவை அந்த பொண்ணு மேல ஏவி விடணும். காஷ்மோரா எவ்வளவு சக்தி உள்ளது தெரியுமா? அதை ஏவி விட்டா விட்ட 21வது நாள் தேவையான உயிரை எடுத்துரும். சரி, நான் உனக்கு நிம்மதியை தர்றேன். இத நான் உனக்காக பண்ணல, எனக்காக பண்றேன். என் புள்ள சாவுக்கு காரணமா இருந்த அந்த ஆத்மாவையும் அது தங்கி இருக்க குழந்தையோட உடம்பையும் என்ன பண்றேன்னு பாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாழினியால எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. ஆனா யாழினி ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழ்ந்துகிட்டு இருந்தா. அந்த காஷ்மோரா யாழினி உடம்புக்குள்ள பூந்தா அதுக்கு 3 சொட்டு ரத்தம் கொடுக்கணும். அத சக்தி நல்லா இருக்கிற வரைக்கும் கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த வேலையை நான் செஞ்சேன். அப்படி செய்யலனா அதுவே நம்மள கடிச்சு ரத்தத்தை எடுத்துரும். இத பாருங்க, அது கடிச்சு ரத்தத்தை எடுத்துட கூடாதுன்னு தான் நான் இன்னைக்கு போய் 3 சொட்டு ரத்தத்தை கொடுத்தேன். இனிமே யாழினி விஷயத்துல நீங்க எந்த டாக்டரை பார்த்தாலும் பலனே இல்ல. அவளுக்கு இருக்கிற பிரச்சனைய யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவ உடம்புக்குள்ள இருக்கிற காஷ்மோரா 1000 பேய்களுக்கு சமம். அந்த காஷ்மோராவை ஏவனதுல இருந்து 21வது நாள் கடைசி பூஜை முடியும் போது அந்த யாழினி செத்துருவா. அந்த அணுவோட ஆவியும் அதோட அழிஞ்சிரும். இந்த பூஜை ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இன்னையோட 18 நாள் ஆச்சு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அந்த பூஜையை நடத்த விடாம தடுத்துட்டா ஒருவேளை யாழினி உயிரை காப்பாத்தலாம். இப்ப இந்த பூஜை யார் பண்றாங்க, எங்க பண்றாங்க? அவன் பேரு காத்ரா தான் நான் சொன்னேன். ஆனா அவ எங்க பண்றா, எப்படி பண்றாங்கிறது சக்திக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியாதுமா. சீ, எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க. உனக்கு எல்லாமே தெரியும். இத பாரு, மரியாதையா சொல்லிடு. சாமி சத்தியமா, சாமி சத்தியமா தெரியாதுரி. அந்த இடத்துக்கு சக்தி என்ன கூட்டிட்டு போல. ஆனா ஏதோ சுடுகாட்டுல தான் பண்ணுவான்னு சக்தி என்கிட்ட சொல்லிருக்கிறாரு. ஐயோ, சென்னையில ஏகப்பட்ட சுடுகாடு இருக்குது. 3 நாள்ல நாம எப்படி போய் கண்டுபிடிக்க முடியும்? சக்தி சுயநனோட இருந்தாலாவது அவங்கிட்ட பேசி கீசி கண்டுபிடிச்சிடலாம்.
அவனும் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான், எப்படி கண்டுபிடிக்கிறது? மாமா லேட் பண்ண வேண்டாம், நம்ம உடனே தேடி போறதுதான் நல்லது. அம்மா தேடி போய் கண்டுபிடிக்க முடியலனா யாழ்னி செத்துருவாள. லட்சுமி, எனக்கு தெரிஞ்சு அந்த காத்ராவோட பூஜையை தடுத்து நிறுத்துறதுக்கு இன்னொரு மாந்திரிகனை பிடிச்சா நல்லா இருக்குமா? அவங்க மூலமா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும்ல, நம்ம வேலையும் சுலபமா முடிஞ்சிடும். சரியா சொன்னீங்க மாமா, நீங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. நான் யாழ்னியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறத பத்தி டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்து. சரிம்மா. ஏமா, ஏற்கனவே செஞ்ச பாவத்தினால தான் நீங்க ஜெயிலுக்கு போனீங்க. உங்க கேரக்டர் தெரிஞ்சு நாங்க வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு நமக்கு இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. இங்க பாருங்க, யாழினி உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. அவர் சொல்லிட்டு போனது உன் காதுல விழுந்ததுல? அவர் கொல்றாரோ இல்லையோ, பெத்த தாயின் கூட பார்க்க மாட்டேன். நானே உனக்கு விஷத்தை வச்சு கொன்னுடுவேன். சம்பந்தியம்மா, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றவங்க என்னைக்கு நல்லாவே இருக்க மாட்டாங்க, நடு தெருவுக்கு தான் வருவாங்க. இதை எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல. என்ன இது, ஆளாளுக்கு மிரட்டிட்டு போறாங்க. இந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ என்னமோ. பானு, சீஃப் டாக்டர் கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னல, சொல்லு. நேரம் பார்த்து சொல்லலான் இருக்கேன், இன்னும் அவனுக்கு நேரம் வரல போல இருக்கு. எல்லாமே நார்மலா தானே இருக்கு. நார்மலா இருந்து என்ன டாக்டர் பண்றது? மனுஷன் எழுந்திருக்கலையே. ரிலேட்டிவ்ஸ் யாரும் இன்னும் கேட்டு வரல. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வச்சிருக்க போறோம்னு தெரியலையே. செத்து போனா அனாதை பணம்னு தூக்கி போட்டு போயிடலாம். ஹி இஸ் வெரி மச் அலைவ். எத்தனையோ பேர் உயிர் வாழறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. இவனுக்கு எல்லாம் இருந்தும் வாழ முடியல. ஹார்ட், ஸ்டொமக், கிட்னி இதெல்லாம் எத்தனையோ பேருக்கு வேலை செய்யல, ஆனா வாழணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. பணம் இருக்கிறவங்களுக்கும் அதே போராட்டம் தான், பணம் இல்லாதவங்களுக்கும் அதே போராட்டம் தான். ஆர்கன் டோனருக்காக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதிர்ஷ்டம் இருக்கிறவனுக்கு கிடைக்குது, இல்லாதவன் சாவறான். இவன் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்குறான். இவன் இங்க இருக்கிற வரைக்கும் அந்த அதிர்ஷ்டம் நடக்க போறது இல்ல. சில சமயம் பணம் இருக்கிறவனுக்கு கூட அதிர்ஷ்டம் இல்லாம போயிடுது. இங்க இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூட சர்மான்னு ஒரு பெரிய பணக்கார பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு கிட்னி, லிவர் எல்லாமே ஃபெயிலியர், எதுவுமே வேலை செய்யல. அவருக்கு இந்த ஆளோடது கரெக்டா மேட்ச் ஆயிடும். நல்லா காசு பார்த்தரலாம் டாக்டர். இவனோட ஃபேமிலி இங்கிருந்து இந்த நியூஸை கேள்விப்பட்டாங்கன்னா சும்மா கோமால படுத்துட்டு இருக்கிறதுக்கு ஆர்கன் டொனேட் பண்ணா பணமாவது கிடைக்கும்னு நினைப்பாங்கல்ல. நம்ம குடும்பமே நல்லா இருக்கும்னு நினைப்பாங்கல்ல. நீங்க சொல்றது உண்மைதான் டாக்டர். அப்படி அவன் குடும்பமே நினைக்கிறப்போ நாம நினைக்க கூடாதா? அடுத்தவங்களுக்காக உழைக்கிற நாம நம்ம குடும்பம் வசதியாக கூடாதா? ஏன் ஆகக்கூடாது? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மறுபடியும் எப்ப கிடைக்க போகுது? அப்ப நான் டீல் பேசிடுவா? ஓகே, பேசிருங்க. ஆனா டாக்டர் பயப்படாதீங்க, அனாதை பணம்னு சொல்லி கேஸை முடிச்சிடலாம். ஓகேவா? சினிமா கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல டாக்டர், அதுதான் டாக்டர் உண்மை. ஏங்க, உங்களை யார் இப்படி குழப்பிட்டது? டாக்டர், என்னென்ன டெஸ்ட் எடுக்க முடியுமோ அதெல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்துட்டோம். ஆனா அதெல்லாம் நார்மல் தான் நீங்க சொன்னீங்க. இப்போ நாளுக்கு நாள் அதனால பேய் இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி இல்ல டாக்டர், உண்மையே நாங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன உண்மையை தெரிஞ்சிட்டீங்க டாக்டர்? அது வந்து
பாருங்க, பேய் பிசாசு செய்வின இது எதுவுமே இல்ல. இதையெல்லாம் நம்பி குழந்தைய சாகடிச்சிடாதீங்க. ஐயோ சார், இல்ல சார். யானை விஷயத்துல நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கும் அப்படிதான் சார் நினைக்க தோணுது. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா எப்படியும் குழந்தைய காப்பாத்திடுவோங்கிற நம்பிக்கை இருக்கு சார். ப்ளீஸ் சார். என்னங்க இது, ட்ரீட்மெண்ட்ல இருக்க குழந்தைய வீட்டுக்கு அனுப்பிடுங்க சொல்றது வேடிக்கையா இருக்குங்க. சரிங்க, இதுக்கு மேல உங்க இஷ்டம். தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்களும் போராடி பார்த்துட்டோம், வேற வழி தெரியல. நாங்க இங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு தான் தோணுது. சரி, டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போங்க. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் நான் போய் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். வாங்க மாமா போலாம். சரி மேடம். என்னடி நீ டாக்டர் கிட்ட பேச போறேன்னு சொன்ன, ஆனா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அவங்க டாக்டரா இருந்து சாதாரண மனுஷங்களா மாறிட்டாங்க. கீழே கிடக்குற பர்ஸ் மேல யாருக்கு தான் ஆசை வராது? அதுவும் யாரும் இல்லாத ரோட்ல. எதுக்கும் சொல்லி பார்க்கலாம்ல. இனிமேல் சொல்லி பிரயோஜனம் இல்ல. மனசுக்குள்ள ஆசை வந்துருச்சு. நம்ம குறுக்க போனா கோவம் தான் வரும். முதல் தப்புக்கு தயாராயிட்டாங்க, அடுத்த தப்பு செய்ய தயங்க மாட்டாங்க. சொன்னா நமக்கு தான் ஆபத்து. நம்மள கட்டம் கட்டிடுவாங்க. அப்புறம் எதுக்கு செலைன்னு ஊசி கீசி எல்லாம்? அவங்க முயற்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு தெரியாம தடுக்கிற முயற்சி நாம செய்வோம். நம்மளால எப்படி தடுக்க முடியும்? மீடியா சப்போர்ட்டால முடியும்னு நினைக்கிறேன். மீடியாவா? ஆமா. அவங்கள வர வைக்க போறியா? வந்தா நமக்கு ஆபத்து. நாம போவோம். நாமளா? ஆமா. வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக்னு சோஷியல் மீடியாக்கு டாக்டருங்களோட திட்டத்தை கொண்டு போலான்னு சொல்றியா? அதுவும் ஆபத்து தானே. இப்படி ஒரு பேஷண்ட் இங்க அனாதையா கிடைக்கிறாருன்னு செய்தியை பரப்புவோம். அதை ஃபார்வர்ட் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் கொடுப்போம். அதுதான் ஊர் விட்டு ஊரு, ஸ்டேட் விட்டு ஸ்டேட், நாடு விட்டு நாடு ஃப்ரீயா போகும். சூப்பர் டி. ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன உதவி. வா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுறேன். நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணிடு. ஓகே ஓகே. இது ஒர்க் அவுட் ஆகுமா? கெட்டது ஒர்க் அவுட் ஆகும்போது நல்லது ஒர்க் அவுட் ஆகாதா? ஆமாண்டி. எனக்கு தெரிஞ்ச சில பேர் பத்திரிக்கையில வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். வேகமா பரவிடு. சூப்பர்.